ஆமாம், இப்போ ரைமிங்காக சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களுக்கு எந்த வார்த்தையை சொன்னாலும் அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியுங்கிறதால அடுக்கு தொடரில் சொல்லிவிடுவாங்க. நடந்தது இப்போ அவங்களுக்குமே தெரியுமே. அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற தொகுதியில் தென் சென்னையில் நின்று எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க. அவங்கள எதிர்த்து நின்ன மரியாதைக்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் 2,27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போ ஓரணியில் தமிழ்நாடு என்பது யார் பக்கம் இருக்கிறது என்பதை அவரே உணர்ந்திருந்தாலும் இப்போ வார்த்தை அலங்காரத்திற்காக இது போன்ற செய்திகளை சொல்வது என்பது அவருக்கு வாடிக்கை. 2021 அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக எல்லாம் ஒன்னா தானே இருந்தாங்க. அப்போதானே திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. இல்லை, அது எதுனாலும் சொல்லிக்கலாம். இப்போ 2021 நீங்கள் சொல்கிற அதிமுக, நீங்கள் சொல்கிற பாஜக, நீங்கள் சொல்கிற பாமக, நீங்கள் சொல்கிற தேமுதிக எல்லாம் ஒன்றா இருந்து தான் திமுக அபரிதமான வெற்றியை பெற்று மாண்புமிகு முதல்வராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றார். அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் 2024. இந்த 2024 அவங்க தனித்தனியாக பிரிந்திருந்தாலும் அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 234க்கு 221 தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற மக்களோட மனநிலை, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய திட்டங்கள் தொடர வேண்டும் என்கின்ற இந்த மக்களின் விருப்பம் இந்த 221 என்பதையும் கடந்து 234க்கு 234 வெற்றி பெறுவதற்குரிய அந்த நல்ல சூழல் இன்றைக்கு நிலவி வருகிறது. என்னம்மா அதாவதுங்க, இது சம்பந்தமாக நான் நிறைய பேசிட்டேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இந்த பான்பராக்கு, குட்கா இந்த மாதிரியான போதை வஸ்துக்களுக்கு தொடர்ந்து அந்த தடை விதிக்கப்படுவது என்பது தமிழ்நாட்டில் தான். பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் அது இன்னமும் இதில் இருக்குது. நான் சொன்னேன், கஞ்சா கல்டிவேஷன் 0% இருக்குங்கிறத தொடர்ந்து சொல்லி வரோம். யாராவது எங்கேயாவது இருக்குன்னு சொன்னால், நிரூபணம் பண்ணால் அதை நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு தயாராக இருக்குது. இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் நடமாட்டத்திலிருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் பல எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஒன்றிய அமைச்சராக இருக்கிறதால அவருக்கு ஒரு தகவல். இந்த ஆண்டு போதை நடமாட்டத்திற்கு, குறிப்பாக இந்த போதை வஸ்துக்கள் இருந்து இளைய சமுதாயத்தினரை காத்திருக்கிற மாநிலங்கள் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லி விருது தந்தது 10 நாட்களுக்கு முன்னால். விருது கொடுத்தது ஒன்றிய அரசு. இவர் அங்கம் பெற்றிருக்கிற ஒன்றிய அரசு. பெருமதிப்பிற்குரிய அமைச்சர் முருகன் ஒன்றிய அரசை போய் கேட்டு, சுகாதாரத்துறையை கேட்டு, ஏன் தமிழ்நாட்டிற்கு விருது கொடுத்தீங்கிற காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கினா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகளில் வாசல்களில், 2500 கல்லூரி வாசல்களில், ஒரு 1000 கிராமங்களில் இந்த போதை வஸ்துக்கள் விற்பதற்கு இன்றைக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்துக்காக தான் ஒன்றிய அரசு அண்மையில் ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் விருது தந்தது. அந்த விருது மாண்புமிகு முதல்வர் அவரிடத்திலும் கூட காட்டப்பட்டு அது பத்திரிகைகள்லாம் செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியை தெரிந்து கொண்டு மாண்புமிகு முருகன் அவர்கள் டெல்லிக்கு போய் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை சந்தித்து, தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் நடமாட்டத்தை குறைத்ததற்காக தமிழக அரசுக்கு விருது தந்திருக்கிறீர்களே என்கின்ற காரணத்தை கேட்டு விளக்கம் பெற்று அதற்கு பின்னால் தமிழ்நாட்டிற்கு பேட்டி தந்தால் நன்றாக இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.